தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வம் நீர். உம்முடைய உடனிருப்பை நற்கருணையின் வழியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் நீர். உன்னோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு பலம் ஊட்டக்கூடிய கடவுள் நீர். ஆண்டவரே, இதோ நற்கருணையிலே உம்முடைய உடனிருப்பை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாபெரும் வாய்ப்பினை கொடுத்ததற்காக, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு வாழ்வதற்குரிய அழைப்பை கொடுத்ததற்காக, எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக, இந்த மண்ணிலே ஒரு மனிதனாக நாங்கள் பிறக்க நீர் திருவுளம் கொண்டதற்காக ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து நன்றி செலுத்தி எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உயிர் உள்ள தெய்வம் நீர், வாழுகின்ற கடவுள் நீர், வாழ்வை கொடுக்கின்ற கடவுள் நீர். ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்து எங்கள் அருகினிலே இருந்து எங்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய கடவுள் நீர். உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு மணி நேர ஆராதனை எங்களுக்கு ஒரு சில மணி துளிகள் போலதான் இருக்கின்றன. ஆனால் இந்த ஒரு மணி நேரம் உம்மோடு இருப்பது எங்களுக்கு என்றென்றும் வாழ்விலே ஆறுதலையும் அமைதியையும் நிலையான மகிழ்ச்சியையும் நிலை வாழ்வையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய 68வது திருப்பாடலிலே 10வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார்: ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தார். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தார். ஆண்டவரே, நீர்தான் மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வம். ஆண்டவரே, இந்த மண்ணிலே நாங்கள் படைக்கப்பட்ட பொழுது, பிறப்பெடுத்த பொழுது ஒரு மனிதனாகத்தான் நாங்கள் பிறக்கிறோம். காலப்போக்கிலே இவன் அவன், இவன் எவன், இவன் அப்படிப்பட்டவன் என்று பலவிதமான பாகுபாடுகளை
ஏற்ற தாழ்வுகளை நாங்கள்தான் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அது உம்முடைய பார்வையில் அல்ல, உம்முடைய திருவுளமும் அல்ல. ஆனால் நாங்கள் இதை நாங்களே ஏற்படுத்தி கொண்டு, பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டு, நாங்கள் ஒரு சிலரை மேலேயும் ஒரு சிலரை ஒடுக்கப்பட்டவராக கீழேயும் தள்ளி கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பாவம் ஆண்டவரே. எதன் அடிப்படையிலும் இந்த பாகுபாடுகளை நாங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது நாங்கள் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அல்ல, உம்முடைய பிள்ளைகளாக அல்ல, நாங்கள் ஒரு மாறுபட்ட உம்முடைய திருவுளத்திற்கு எதிரான, உம்முடைய அன்புக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக இந்த வேளையிலே நாங்கள் மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை முழுமையாக ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஒரே மனநிலையில் நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, எல்லாரையும் சமமாக அன்பு செய்து மதித்து வாழ்வதில்தான் உம்மை நாங்கள் இன்னும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உம்மை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் வாழ்வாக்கிக் கொண்டு இயேசு கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்ற உண்மையை உலகுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் இருக்கிறது. ஆண்டவரே, இதை உறுதியாக எடுத்து இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற பொழுது மனமாற்றம் பெற வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடும், மனமாற்றம் பெறுவதற்குரிய ஆற்றலையும் அருளையும் எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களாகவும் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதோ நற்கருணையில் வாழுகின்ற கடவுளே, எங்களுக்காக உம்மையே உடைத்து கொடுத்து பேரன்பை வெளிப்படுத்திய அன்பு தெய்வமே, எங்களை ஆசிர்வதியும். எங்களை ஆசிர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆமேன். கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே.
கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. அருகினிலே இருப்பவரே, அருகினிலே இருப்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. தாயும் தந்தையுமான எங்களை எந்நாளும் பராமரித்து வழிநடத்தக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த ஒரு மணி நேரம் உமது பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே உம்மை உற்று நோக்கி நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும், நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா செயல்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. விவிலியத்திலே எல்லா குலங்களுக்கும் கடைசியான கடைநிலையில் இருந்த அந்த குலம் பெஞ்சமின் என்ற குலம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் கடைய, எல்லாவற்றிற்கும் கீழான, எல்லாவற்றிலும் சிறிய அந்த குலத்தை நீர் தேர்ந்தெடுத்து அதிலே ஆண்டவரே தாவீதினுடைய குடும்பத்திலே தாவீது எல்லாவருக்கும் கடையவனாக சிறுவனாக இருந்த பொழுதிலும் அவனை நீர் தேர்ந்தெடுத்து பெரிய படைபலம் கொண்ட அந்த பெலிஸ்தீர்களுக்கு எதிராக நீர் அவரை இஸ்ராயேல் மக்களுடைய காப்பாளராக ஏற்படுத்தினீரே. சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் தப்புவித்த கடவுள்தாமே என்னை இந்த பிலிஸ்தீனுடைய கையிலிருந்தும் தப்புவிப்பாராக என்று சொல்லி உமது வல்லமையினால் கோலியாத்தை வீழ்த்தி ஆண்டவரே இஸ்ராயேல் மக்களுக்கு சிறந்ததோர் அரசராக நீர் அவரை உயர்த்தினீர் என்பதை விவிலியத்திலே வாசிக்கிறோம். எத்தனையோ ஏராளமான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே கடைய நிலையிலே, தாழ்ச்சியுற்றக்கூடிய நிலையிலே, தாழ்த்தப்பட்ட நிலையிலே, ஒடுக்கப்பட்ட நிலையிலே, ஓரங்கட்டப்பட்ட நிலையிலே, கண்டுகொள்ளப்படாத நிலையிலே இருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே நீர்தாமே அவர்களுக்கான விடிவெள்ளியாக வலு சேர்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்து அவர்களை காத்தருள வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்கள் அடிமையாக இருந்த வேளையிலே எசேக்கியேல் இறைவாக்கு நூலிலே வாசிப்பது போல உலர்ந்த எலும்புகளைப் போல இருந்த வேளையிலே உமது இறை வார்த்தை அவர்களுக்கு ஊக்கம் அளித்து பெரும் படையாக சேனையாக எழுந்து நின்றது போல ஆண்டவரே, இதோ எம் மக்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலே, ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள், பெரும் பொருளாதார நெருக்கடியிலே வாழக்கூடிய எம் சகோதர சகோதரிகள், அவமானப்படுத்தப்பட்டு மூலையிலே தனது வாழ்நாள் அனைத்தையும் கழித்து கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகள் ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். உமது இறை வார்த்தையினுடைய வலிமையினால், நற்கருணையின் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால்
மீண்டுமாக எழுந்து பெரும் சேனையாக இருந்த ஆண்டவரை உமக்கு நன்றி பண்ணி இசைக்க ஒரு வாய்ப்பை தாரும். எங்களோடு இருந்து எங்களை வலுவூட்டும், வலிமைப்படுத்தும், துணை இருந்து வழிநடத்துவீராக. ஆமென். நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன்னாமம் சொல்லாதோ? ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன்னாமம் சொல்லாதோ? பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உன்னாமம் புகழாதோ? நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. நண்பர்களே, நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி
அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றார். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். கடவுளே, உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஆம் ஆண்டவரே, இந்த உலகிலே ஒடுக்கப்பட்டோர், தனிமையானோர், இந்த வாழ்க்கை எமதல்ல என்று ஒடுங்கி போய் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே துணையாயிருக்கிறீர். அதனால்தான் தாய் எங்களின் அன்னை மரியாள் தாழ்வுற்று நொறுங்கிய ஒவ்வொரு மனிதரையும் உயர்த்துகிறவர் ஆண்டவர் என்பது தனது புகழ்ச்சி பாடலில் அவர் பாடினார். ஆண்டவரை, தாழ்ந்தோரை நீர் உயர்த்தினீர், வலியோரை அவர்களது அரியணையிலிருந்து அகற்றினீர் என்று அவர் நிமிர்ந்து பாடினார். எங்கள் அன்பு தெய்வமே, நற்கருணை ஆண்டவரே, இந்த உலகிலே எல்லாரும் சாயல், எல்லாரும் உம்மை தாங்கி வாழ்கின்றார்கள் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். விவிலியத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் மனிதன் அத்தனை பேரும் உமது சாயல், கடவுளின் சாயல் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். இந்த மனித இனத்தை உயர்த்தி பிடிப்பதற்காய் கடவுளாய் விளங்கிய நீர் மனிதனாய் பிறந்து எங்களை உயர்த்தி இருக்கிறீர். உமது பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருக்கிறீர் என்பதையெல்லாம் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் என்னவோ, எங்கள் வாழ்க்கையில் இவற்றை நாங்கள் உணராமல், புரிந்து கொள்ளாமல் ஒருவரை தாழ்ந்தவர் என்றும், அவரை தீண்டத்தகாதவர் என்றும், அவர் என் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர் என்றும், இவர்கள் ஏழை என்றும், இவர்கள் இல்லாதவர்கள் என்றும், இவர்கள் படிக்காதவர்கள் என்றும் பலவித சொற்களால் பலவித நிலைகளில் மக்களை நாங்கள் பகுத்து பார்க்கிறோம், பிரித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நிலை என்று மாறும் என்று நாங்கள் ஏங்கி இருந்தாலும், என்னால் என்ன இயலும்? நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவரை விலக்கி பார்க்காது, மற்றவர்களை என் உடன் பிறந்த சகோதரனாக சகோதரியாக ஏற்று நான் வாழ ஆரம்பித்தாலே இந்த உலகம் மாறும் என்பதை உணர்கின்ற மனதினை, பரந்துபட்ட பார்வையை எனக்கு தாரும் இயேசுவே. மற்றவர்களை பார்த்து இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லுவதை விட நான் எப்படி இருக்கிறேன் என்று யோசிக்கின்ற மனநிலையை எனக்கு தாரும். என்னை மாற்றும். நான் மாறினால் இந்த உலகம் ஒரு நாள் கண்டிப்பாய் மாறும் என்ற ஒரு மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் நிறைவாக கொடுக்கும்படியாக இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரும் நான் மாற வேண்டும், நான் மாறினால் போதும், நான் மனமாற்றம் அடைய வேண்டும், நான் உண்மையான கடவுளின் பிள்ளையாய் இந்த உலகிலே வாழ்வதற்கு நான் ஒவ்வொரு நொடியும் நான் ஆசைப்படுவதோடு, அதற்காக நான் முயற்சி செய்வதோடு நான் வாழ வேண்டும் என்ற மனநிலையை நீர் இந்த நேரத்தில் எங்களை தரும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் இயலும். ஆமென். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடு
உன்னோடுதான் உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். நற்கருணையிலே உயிரோடு பிரசன்னமாயிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிற வல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இருக்கிறவர் நாமே என்று சொல்லி எந்நாளும் ஒடுக்கப்பட்டோரோடும் பாதிக்கப்பட்டோரும் சிறிய சமூகமாக இருக்கிற எல்லா மக்களையும் தேடி சென்று அன்பு செய்து அவர்களோடு உடன் பயணித்த எங்கள் வல்லமிகுந்த தந்தையே, எகிப்தில் அவள் படும் துன்பத்தை வேதனையை கண்டேன் என்று சொல்லி மோசே வழியாக அந்த மக்களை இஸ்ராயல் மக்களை மீட்டெடுத்து மீண்டுமாய் ஒவ்வொரு முறையும் அவர்களை வழிநடத்தி வந்த வல்லமிகுந்த தகப்பனே, இது உமது பாதத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் சமூகத்தை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். வாழ்வின் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு காரணங்களால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். சமூகங்களை தாண்டி எங்கள் குடும்பங்களில் கூட சில வேளைகளிலே செய்த ஒரு தவறிற்காக, எப்போவோ செய்த ஒரு குற்றத்திற்காக மற்றவர்களை ஒதுக்கி வைத்து துன்பப்படுத்துகின்ற காரணங்களும் காரியங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. எல்லா நிலையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்திருக்கிறோம். உமது அன்பு மகன் காட்டிய வழியிலே எல்லோரையும் அரவணைத்து ஏற்றுச் செல்லக்கூடிய மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று உமது பாதத்திலே வேண்டி நிற்கின்றோம். இறைமகன் இந்த இயேசு கிறிஸ்து இந்த சமூகத்திலே பாவிகள் என்று ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி சென்று அன்பு செய்து மீட்டெடுத்தார். அந்த பாதையிலே அவருடைய உயிர்ப்பின் பின்னால் இறைவனுடைய தூய ஆவியின் வல்லமையை பெற்று உலகெங்கும் சென்ற சீடர்கள் எல்லா நிலைகளிலும் ஒதுக்கப்பட்டார்கள். யூத மறையிலிருந்து தங்களை
கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக ஏற்றுக்கொண்ட பொழுது, அடையாளப்படுத்திய பொழுது அவர்கள் பல நேரங்களிலே நொறுக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தார்கள், நன்றி சொல்ல முடிந்தது. திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர்கள் துன்பப்பட்ட போது கூட பவுலும் சீலாவும் சிறையிலே ஆண்டவரை போற்றி நன்றி செலுத்தினார்கள். இதோ வரலாற்றை பார்க்கிற பொழுது பல்வேறு நிலைகளிலே இந்த சமூகத்தை, இந்த உலகத்தை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தகுந்த காலத்திலே தகுந்த மனிதர்களை அனுப்பி ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, அவருடைய உரிமைக்காக போராடக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்கி இருக்கிறீர், கொடுத்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த வழிகளெல்லாம் அவர்களோடு உடன் பயணிக்க, அந்த தவறை நாங்களும் செய்யாமல் இருக்கக்கூடிய மனிதர்களாக எங்களை வழிநடத்தியலும். இந்நாள் மட்டுமாய் பல்வேறு நிலைகளில் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், காத்து கொண்டிருக்கிறீர். ஒடுக்கப்பட்டோருக்காகவும் புறந்தள்ளப்பட்டவர்களுக்காகவும் நீர் உடன் பயணித்து கொண்டிருக்கிற உமது மேலான கிருபைக்காக, உமது மேலான வல்லமையை நினைத்து நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி என்று சொல்லி உம்மை நாவாலே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி
ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நற்கருணை ஆண்டவரே, விவிலிய வரலாற்றில் நாங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறோம். எந்த மக்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் சார்பாக நீர் நின்று அவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்கிற கடவுளாக, உதவி செய்கிற தெய்வமாக நீர் இருந்து கொண்டே இருக்கிறீர். எகிப்திலே மக்கள் துன்பப்படுகிற நேரத்திலும் சரி, இன்னும் ஆயனில்லாத ஆடுகளாக அவர்கள் தவித்து கொண்டிருந்த அந்த நேரத்திலும் சரி, உம்மை நீர் வெளிப்படுத்தினீர். இறைவாக்கினர்களாக, அரசர்களாக, இன்னும் அற்புதமான தூதர்களாக வெளிப்படுத்தி கொண்டே இருந்தீர். அதோடு கூட நின்று விடாமல், இந்த மக்கள் வாழ்வு பெறுவதற்காக நானே வருகிறேன் என்று சொல்லி நீர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தீர். பிறந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்காக பேசி குரல் கொடுத்து உம்முடைய உயிரையே கொடுக்கிற கடவுளாக, மனிதனாக நீர் வாழ்ந்திருக்கின்றீர். ஆண்டவரே, இதோ இன்னும் கூட ஏராளமான மக்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களது எண்ணங்களை சொல்ல முடியவில்லை, தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்த முடியவில்லை, மற்றவர்களுக்கு இணையாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள இயலவில்லை, முடியவில்லை என்று வேதனையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக இருப்பவரே, இதோ ஆயனில்லாத ஆடுகளாக
எந்த இடம் எங்களுடைய இடம் என்கிற முகவரி இல்லாத மக்களாக வாழ்கிற ஒவ்வொருவரையும், அகதிகள், அனாதைகள், நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பவரே, தொடக்கம் முதல் இன்று வரை எங்களது கண்ணீரை காண்பவரே, எங்களுக்கு சுகம் தருபவரே, இதோ எல்லா மக்களையும் உமது பாதம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவர்களது வேண்டுதல்களை உமது பாதம் சமர்ப்பிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உனக்கெல்லாம் செய்ய முடியாது, நீ வெளியே போ. உன்னை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, இதோ ஏராளமான இடங்களில், ஏராளமான சமூகங்களில் நிராகரிக்கப்பட்ட அந்த மக்களை உமது பாதம் நிறுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மால கூடும். ஆண்டவரே, இந்த மக்கள் எதையெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நீர் வலிமையாக, வல்லமையாக மாற்ற முடியும். ஆண்டவரே, நம்பிக்கையோடு அர்ப்பணிக்கிறோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ அந்த கைம்பெண் இறந்த தன்னுடைய மகனுடைய பாடையை சுமந்து அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறார். மனமுருகுனீங்களே. இனிமேல் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி மனமுருகி அந்த பாடையை தொட்டு மீண்டும் அவனை பிழைக்க வைத்தீர்களே. மனமுருகும் ஆண்டவரே, உம்முடைய கரங்களை நீட்டி அற்புதம், அதிசயம் செய்யும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே,
அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இதோ என்னுடைய பிணிகளை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. ஆண்டவரே, இந்த மக்கள் மீது நீர் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, கவலைப்படாதே. உன்னுடைய நோய்களை, உன்னுடைய கசப்புகளை, உன்னுடைய துன்பங்களை நான் சுமந்து கொள்கிறேன் என்று நீ சுமந்திருப்பீர். ஆண்டவரே, இதோ அப்படி சிலுவையை சுமக்கிற, துன்பங்களை அனுபவிக்கிற, நிராகரிக்கப்பட்ட நிலையிலே நிற்கிற ஒவ்வொருவரையும் நீதாமே தாங்கிக் கொள்ளும், நீதாமே சுமந்து கொள்ளும். ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, உடல் நோயினால் வருந்துபவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், உள்ள நோயினால் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதய நோய்களால் வலிகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இதயம் நோகடிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் படைத்த இந்த உலகிலே நீர் உருவாக்கிய உம்முடைய உயிர் மூச்சால் உருவாகிய இந்த மனித இனம் எத்தனை வேறுபாடுகளை, பாகுபாடுகளை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, வயதானவர்களை இதோ வீட்டிலே முடக்கி தனிமைப்படுத்திருக்கக்கூடிய சூழலிலே இதோ இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. கருப்பாக இருப்பவர்கள் பொய் பேசுவார்கள், அழகில்லாதவர்கள், அவர்களிடம் உண்மை நேர்மை இருக்காது என்று நிறவெறியை வெளிப்படுத்தக்கூடிய உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ கால சூழலிலே படிக்க வாய்ப்பிருந்தும் படிக்க முடியாமல், ஆசைப்பட்டாலும் அது கிடைக்காமல் படிப்பை இழந்து இருக்கிறார்கள் எத்தனையோ பேர். அவர்களெல்லாம் படிக்காதவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள் என்று முடக்கப்பட்ட நிலையில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க,
நீ அந்த ஜாதியை சேர்ந்தவன், நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று சொல்லி ஏற்ற தாழ்வுகளை, பாகுபாடுகளை உருவாக்கி இதோ இன்று வரை அதுதான், அதன் அடிப்படையில்தான் பல காரியங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்படி உள்ள நோயினாலும், இதயம் சுக்குநூறாக வெடித்து இதய வலியினாலும் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட உலகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாகவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கண் முன்னே இது நடந்தாலும் கூட கண்டுகொள்ளாமல் எங்கள் வழியே சென்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக மொத்தத்தில் இந்த ஏற்ற தாழ்வுகளை, பாகுபாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய திருவுலத்திற்கு எதிராக வாழக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே இதற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே, இந்த சமுதாயம், இந்த உலகம் நீர் படைத்தது. உம்முடைய பார்வையில் அனைவரும் விலையேற பெற்றவர்கள், உம்முடைய பார்வையில் அனைவரும் மதிப்புக்குரியவர்கள், உம்முடைய பார்வையில் அனைவரும் சமமானவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து, உள்ளத்தால் உணர்ந்து, ஆண்டவரே, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல் மனம் படைத்த மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். எல்லாரையும் அரவணைத்து எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாங்கள் புது பிறப்படைய வேண்டும். ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஆவியால் நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியால் நிரப்பி உம்முடைய திருவுளத்தை அறிந்து மறு கிறிஸ்துகளாக நாங்கள் வாழக்கூடிய ஆற்றலை, அருளை இந்த வேளையிலே எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, முழுமையாக எங்களை ஒப்படைத்து உம்முடைய அருளை வேண்டி கேட்கிறோம். எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே, ஆசிர்வதியும், ஆசிர்வதியும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மாண்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே.
உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.